Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரடையான் நோம்புக்கான ஸ்பெஷல் வெள்ள அடையும் காரடையும். நோம்பு அன்னைக்கு சத்யவான் சாவித்ரி கதையை பேஸ் பண்ணி கல்யாணம் ஆனவா அவரோட கணவரோட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் விரதம் இருந்து பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பான். இப்போ நம்ம அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? காராமணியை 4 hours ஊற வைங்க. 2 அடைக்கும் சேர்த்து 2 ஃபுல் கப் அரிசி மாவு போடுறேன். 1 2. இப்போ வாணலியில் இந்த அரிசி மாவை வறுக்கலாம். கோலம் போடுற அளவு கன்சிஸ்டன்சிக்கு வறுக்கணும். நம்ம ஒரு 2 to 3 minutes ஆகுது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும். அரிசி மாவை இந்த மாதிரி கோலம் போடுற அளவு கன்சிஸ்டன்சியில் வறுத்துக்கணும். ஒரு கப் வெல்லத்துக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். காராமணி ஊறியாச்சு. குக்கரில் வச்சுருவோம். 1 விசில். வெள்ளை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் நம்ம களைஞ்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துருவோம். ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ காராமணி 1/2 கப் காராமணி சேர்த்துருவோம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன். ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரிசி மாவு சேர்த்துருவோம். எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் 1 கப்பும் ஆட் பண்ணிட்டேன் வாட்டர். இப்போ தேங்காய் சேர்த்துருவோம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் வேகட்டும். ஆயிடுத்து. கொஞ்சம் ஆறினதும் நம்ம அடை வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினதும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஹோல் போடணும். $10 to 15 minutes வேக வைப்போம். ஆஃப் பண்ணிடலாம். 10 minutes ஆறட்டும். இப்போ வெள்ளை அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ உப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா, 2 கப் வாட்டர், பெருங்காயம், 1/4 கப் காராமணி, 1/4 கப் தேங்காய். நல்லா தண்ணி கொதிக்குது. 1 கப் அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 minutes கலரிண்டே இருங்க.
தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். Two to 3 minutes low to medium ஃப்ளேமில் வேகட்டும். பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். சூடு கொஞ்சம் ஆறுனதும் வெள்ளை அடையை தட்டினா மாதிரியே உப்படையும் தட்டி வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.